அனைவருக்கும் வணக்கம். தற்போது மார்கழி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பது மேஷராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். கூடவே 5ஆம் அதிபதியுடன் சூரியனுடன் சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனைகள், குழந்தை இன்மை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மார்கழி மாதம் திகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தந்தையுடன் உதவியுடன், சில தந்தையோட ஆசீர்வாதத்தாலும் தந்தையோட உதவியுடனே இந்த பிரச்சனைகள் தீரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மார்கழி மாதம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட 6ஆம் அதிபதி, சரிங்களா, 6ஆம் அதிபதி ஆகிய புத பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கார். ஸோ உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா, கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன்ஸ்ல கவனம் தேவை. வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்க இருப்பதால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக செயல்படுங்கள். நன்றி.